அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாளில் காலையில் வீட்டில் செஞ்ச பூஜையில் சில பூஜை குறிப்புகளை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பூஜையில் நீங்கள் இந்த குறிப்புகளை பயன்படுத்துனீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய இல்லத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. எல்லாருமே வீட்டில் செல்வ செழிப்போட லக்ஷ்மி கடாட்சியத்தோடு இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது. அதுக்காக சில விஷயங்களை நம்ம மெனக்கிடுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டைகளை பார்க்கும் பொழுது இது வந்து கொழுக்கட்டை கிடையாது, மகாலட்சுமிக்கு பிடிச்ச பச்சரிசி மாவால் செஞ்ச கொழுக்கட்டை. இது வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் நம்ம வந்து பச்சரிசி மாவால் கோலம் போட போகிறோம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து மகாலட்சுமிக்கு கோலம் போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புங்க. இப்படி போடுறதுனால மகாலட்சுமிக்கு பிடிச்ச கோலத்தை போடுறதுனால நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அதோடு வந்து வீட்டில் எப்பொழுதுமே வந்து லக்ஷ்மி கடாட்சியம் வந்து நிரம்பி இருக்கும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் தவறாமல் இந்த கோலத்தை நீங்கள் போடலாம். அதுக்காக தான் இந்த கொழுக்கட்டையை நான் செஞ்சு வச்சுருக்கேன். இது நீங்கள் ஈஸியாக செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது ஈஸியாக நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இதனால் கோலமும் அழகாக வரும். ஸோ இது வந்து பாரம்பரியமாக செய்கிறது தான். மாவில் போடும்போது பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். மகாலட்சுமி கடாட்சியம் நிரம்பி இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நீங்கள் பூஜை அறையில் வைக்கக்கூடிய பூவில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் பன்னீர் வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்துட்டு பூவை வந்து இதில் டிப் பண்ணி எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை படங்களுக்கு இந்த பூவை வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லதுங்க. அந்த மனம் வந்து அதிகமாக வீசும். ஸோ கோவிலில் இருக்கக்கூடிய நறுமணங்கள் நமது பூஜை அறையிலையும் கட்டாயமாக கிடைக்குங்க. உங்களுக்கு அந்த உணர்வுகள் நல்லாவே தெரியும். அதோட பூ வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். பூஜை ரூம் எப்பொழுதுமே வந்து வாசனையோட நல்ல கம கமன்னு இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பூவை வந்து நம்ம பூஜை படங்கள் எல்லாத்துக்குமே வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப நறுமணமாகவும் இருக்குங்க. ஒரு நல்ல அதிர்வுகளை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உருளி வைக்கும் பொழுது இதில் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஜவ்வாது சேர்த்துக்கோங்க. ஜவ்வாது வந்து ரொம்பவே வந்து இயற்கை நறுமணம் கொண்ட ஒரு பொருளுங்க. பூஜைக்கு பயன்படுத்தும் பொழுது இந்த ஜவ்வாது பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். வீட்டில் எப்பொழுதுமே வந்து சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில் ஜவ்வாதை அதிகமாக பயன்படுத்துங்க. கட்டாயமாக வந்து உங்ககிட்ட இருக்கின்ற அந்த எதிர்மறை சக்திகள் எதுவுமே எல்லாமே நல்ல நேர்மறையான ஆற்றல்கள் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அழகாக இருக்குங்க. நிலைவாசலில் மஞ்சள் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அதில் வந்து ரோஸ் வாட்டரோ இல்லைன்னா பன்னீர் நீங்கள் கலந்துக்கலாங்க. இது மாதிரி கலந்துட்டு நிலைவாசலில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிலைவாசலில் அந்த டே ஃபுல்லாகவே அவ்வளோ நறுமணமாக இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் ஜவ்வாது கலந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. எப்பொழுதுமே நிலைவாசலில் வைக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து அந்த இடத்துல நேர்மறையான ஆற்றல்கள் தான் அதிகரிக்கும்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வந்து ஏற்றக்கூடிய அந்த ஊதுபத்தியில் கொஞ்சமாக நீங்கள் வந்து பன்னீரை வந்து சேர்த்துட்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சிங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இருக்கிற ஃபீலே ஆகாது. அந்த அளவுக்கு வந்து தெய்வீக கடாட்சியம் நிச்சயமாக நிரம்பி இருக்கும். இந்த குச்சியில் வந்து ஃபுல்லாக தடவாமல் மேல் பக்கம் கீழ் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தடவி விடுங்க. அதை அப்படியே வந்து காற்றுல உணர விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை செய்யும் பொழுது இதை ஏற்றி வச்சிங்க அப்படின்னும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அதோடு இல்லாமல் நல்லா நின்று எரிஞ்சாலே நமக்கு வந்து நல்ல நறுமணம் கொடுக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இது மாதிரியே நீங்கள் கம்ப்யூட்டர் வத்தி இருக்கும் இல்லையா, அதுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். முழுவதுமாக வந்து பன்னீரை வச்சு நனைக்காம மேல் பக்கமும் கீழ் பக்கமும் சென்டரை மட்டும் விட்டுடுங்க. இது போல் முயற்சி செஞ்சு பாருங்கள். வீட்டில் வந்து தெய்வ கடாட்சியம் நிரம்புவதற்கு இந்த குறிப்பு வந்து கட்டாயமாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தசாங்கம் பவுடர்,
பூஜை அறையில் கட்டாயம் இருக்கணும். தசாங்கம் தான் பெஸ்ட்டான ஒரு சாம்பிராணினே சொல்லலாம். இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதில் ஒரு பொருளை நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்கள் வீட்டில் தெய்வீக கலாட்சியத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம். நான் இன்னைக்கு பயன்படுத்த போகிறது ஜவ்வாது தாங்க. இப்போது இதுலேயே அந்த மோல்டு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் முழுசாக வைக்காம பாதியாக இது போல் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஜவ்வாதை சேர்த்துக்கோங்க. ஜவ்வாதை சேர்த்துட்டு நீங்கள் ஏற்றி வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதாவது நம்ம சாம்பிராணி போடும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு புகை கிடைக்குமோ அந்த அளவுக்கு இதில் புகை கிடைக்குங்க. வீடு முழுவதுமே நல்ல நறுமணத்தோடு இருக்கும். சாம்பிராணி போடும்போதாவது நமக்கு ஒரு நெடி ஏற்படுங்க. ஆனால் இதில் அப்படி இருக்கவே இருக்காது. வீடு முழுவதுமே லக்ஷ்மி கடாட்சியம் நிரம்பியே இருக்குங்க. ஸோ இந்த குறிப்புகளை எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போல் செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை சக்தியானது நீங்கி நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் செல்வ செழிப்புகள் கட்டாயம் ஏற்படும். லக்ஷ்மி கடாட்சியமும் நிரம்பி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.